நம்ம நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே, நல்லதோ என்று. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அதன் நிழலிலே உட்கார்ந்தான். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரும்படி பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் போது நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவனுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வழக்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை ஒரு பட்டணத்திலே தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவனை அனுப்புகிறார். ஆனால் அந்த பட்டணத்திலே அவன் கடந்து போகாமல், அந்த பட்டணத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் கொள்ளுகிறான். என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் இல்லை நான் உன்னை கண்டிப்பாக கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு மீனை கட்டளையிட்டு, அது சரியாக அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டி அந்த பட்டணத்தில் முன்பாக அவனை அங்கே கொண்டு போட்டு, அதற்கு பிறகு அவன் போய் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த ஜனங்களெல்லாம் மனம் திரும்பி தேவனை சேர்ந்த உடனே, அந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலை பார்த்த உடனே இவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ஒன்று வருகிறது. அப்போ ஆண்டவர் அவனை டீல் பண்ற ஒன்றை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை, தேவையில்லாத வைராக்கியத்தினாலே ஒரு தேவனுடைய பிள்ளை இழக்க போகிற 3 விதமான இழப்புகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில இந்த வைராக்கியம் என்று ஒன்று இருக்கிறது நல்லதுதான். அப்படின்னா ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக என்னுடைய படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை அப்படின்னு ஒரு பெரிய பொருத்தனை பண்ணி அதில் அவன் ரொம்ப வைராக்கியமாக இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய சித்தமே இல்லை என்றாலுமே
அந்த ஆலயத்திற்கான பொருட்கள், அந்த ஆலயத்திற்காக பணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார். சோ நல்ல விஷயங்களுக்காக, தேவையான ஒரு விஷயங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவது தவறு அல்ல. நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக இந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே, இந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் நான் இந்த காரியத்தை செய்ய போவதில்லை. இப்படி நல்ல வைராக்கியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்கும் போது ஆண்டவர் உங்க பட்சத்திலே இருக்கிறார். வைராக்கியங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்கிறது, தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்போ நம்முடைய நல்ல வைராக்கியங்களை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அதற்கு ஒரு பெரிய பயனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனா தேவையற்ற வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமேயானால் உங்களுக்கு ஆண்டவர் பதில் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரே ஒரு நபரை குறித்து உங்களோடு சொல்லி உங்களுக்காக அதிலிருந்து 3 காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டிற்கு சமீபமாய் வருகிற போது கீத வார்த்தியங்களையும் நடன கழிப்புகளையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனாரிடத்திற்கு வந்து சேர்ந்தபடினாலே அவனுக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இளையகுமாரனுடைய சம்பவத்தை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தன் தகப்பனாரிடத்திலே ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசத்திற்கு போய் அங்கே அந்த ஆஸ்திகளை அவன் துன்மார்க்கமாய் செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய தகப்பனார் அவனுக்கு சம்பாதித்து கொடுத்த மொத்த சொத்துக்களையும் இழந்து இப்பொழுது ஒரு வெறுமையாக்கப்பட்டவனாக, மனம் திரும்பினவனாக தன்னுடைய தகப்பனாரிடத்திலே மீண்டும் அவன் வருகிறான். அப்போ மீண்டும் வந்து தகப்பனாரிடத்துல மன்னிப்பு கேட்குறான். உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு எனக்கு தகுதி இல்லை. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வச்சிட்டா போதும் அப்படின்னு தாழ்மையாய் தன்னுடைய மகன் வந்து தன்னிடத்துல மன்னிப்பு கேட்கறதுனால அவனுடைய தகப்பனார் இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை பிள்ளையாய் தான் அவனை அங்கீகரிப்பேன் என்று அவனுக்காக வஸ்திரத்தை கொடுத்து பாதரட்சிகளை கொடுத்து அவனுக்காக கொழுத்த கன்றை அடிப்பிக்கிறார். ஆனா தகப்பனாரோடே இருந்த மூத்த மகன் இப்பொழுது வெளியிருந்து வர்றாரு. வரும்போது வீட்டில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இவர் ஒருவேளை நான் நினைக்கிறேன் காலையிலிருந்து அவர் போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு உழைச்சிட்டு சாயந்தரமா களைத்து போய் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருப்பார். தூரம் போயிட்டு வந்த உடனே தனக்கே தெரியாம தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கிறத பார்த்து ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னாச்சு, என்ன இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க? உடனே அவன் சொல்றான், உம்முடைய சகோதரன் திரும்பவும் வந்ததுனால உங்க அப்பா அதற்காக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடுறாரு அப்படின்னு. ஆனால் இவனுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய வைராக்கியம்,
என் சகோதரன் என்னுடைய தகப்பனாருடைய சொத்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டான், அவன் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். ஆனா இத்தனை நாட்களும் நான் என்னுடைய தகப்பனாரோட இருந்து கஷ்டப்படுறேன். எனக்காக அவர் ஒரு ஆட்டை கூட அடிக்கல. எனக்கு ஒரு நாள் கூட என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் தகப்பனார் என்னை விடவே இல்லை. ஆனா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்த இந்த சகோதரனுக்கு இப்படி பண்றாரே, நான் எப்படி அவனை மன்னிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு வைராக்கியம். நம்பர் 1, முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, அத்தனை நாட்களும் அவன் சம்பாதித்து வைத்திருந்த அனைத்தையுமே ஒரே ஒரு வைராக்கியம் இழக்க பண்ணிவிட்டது, இழக்க பண்ணிருச்சு. அத்தனை நாட்களும் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே எல்லாவற்றையும் அவன் சம்பாதித்தான். அவங்க அப்பா சொல்றாரு, என்னுடையது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, எல்லாமே உன்னுடையதான்ப்பா. உன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்தது முடிஞ்சிருச்சு, அவனுக்கு கொடுக்கறதுக்கு இனி என்னிடத்துல எதுவுமே இல்லை. இப்ப இருக்கிற சொத்து, இப்ப இருக்கிற ஆடு மாடுகள், இப்ப இருக்கிற லாபங்கள் அத்தனையும் உனக்குரியது. ஆனா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சகோதரன் பேரிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் அவனுடைய வாழ்க்கையிலே அத்தனை நாட்களும் சம்பாதித்த ஆசீர்வாதத்தை ஒரே நாளில் தொலைச்சு அவனை அனுபவிக்க முடியாமல் விடாமல் போயிருச்சு. இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பேரிலே வைராக்கியமா இருக்கலாம், உங்கள் சொந்தங்களா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், இல்லைன்றால் உங்களுடைய அம்மா அப்பா இருக்கலாம், உங்களுடைய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். இல்ல நான் அவங்கள மன்னிக்க முடியாது, நான் அவங்கள்ட்ட இறங்கி போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்திருப்பீர்களே, ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வைராக்கியத்தினால இழக்கிறது அவங்க கிடையாது. வைராக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். அது உங்களுக்கு தெரியாது, ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. சிலர் நினைக்கிறாங்க நான் பேசாம இருக்கிறது கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் இறங்கி போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான்லாம் எதுக்காக அவனுக்கிட்ட இறங்கி போகணும்? அப்படியெல்லாம் இறங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் பெரிய ஆழா, அவன் பெரிய இவனா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆக போறதில்லை, அவனால எனக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை. இல்லை, ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், வைராக்கியமா இருக்கிறது எதிரிக்கு அல்ல, வைராக்கியமா இருப்பது உங்களுடைய பகைஞனுக்கு அல்ல. வைராக்கியமா இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பெரிய நஷ்டத்திற்குள்ள கொண்டு போய் விட்டுவிடும், பெரிய நஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுவிடும். ஆண்டவரே சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? காணிக்கை போடும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ ஒருவேளை உன் சகோதரன் பேரிலே உனக்கு ஒரு குறை உண்டாயிருக்குமே, ஆனால் நீ காணிக்கை பெட்டியில காணிக்கையை போடாம அந்த காணிக்கையை பெட்டியினுடைய பக்கத்துல வைத்துட்டு நீ முன்பு போய் உன் சகோதரனிடத்துல ஒப்புரவாகிட்டு பின்பு உன் காணிக்கையை செலுத்து, அப்போ நான் அந்த காணிக்கையை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், திருவிருந்தில் கலந்து கொள்றோம். ஆனா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் யாரோ ஒருத்தர் மேல வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தை விட்டு அவங்க வெளியே வரவே இல்லைங்க. அவர்கள் நஷ்டப்படுத்தி இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் கூட இருந்திருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை வைராக்கியத்தோட தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டவே மாட்டாங்க. தாவீதை குறித்து வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. சவுல் ராஜா அவனை தாவீதை புகழ்த்தின ஒரு பாடலை பாடினதுனால சவுல் ராஜா தாவீதின் மேல் அதிகமாய் கோபம் கொண்டார். வைராக்கியம் வச்சிருக்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவனை அழிக்கணும், அவனை கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்து தாவீதை துரத்தி கொண்டே போகிறார். தனக்கு அதன் மூலமாய் வந்த நஷ்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அதனால தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவியை, எல்லாரையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தாவீது தள்ளப்பட்டான். ஆனா அவ்வளோ பெரிய சூழ்நிலையில தள்ளப்பட்டாலும் தாவீதனுடைய மனசுல சவுலை குறித்த ஒரு வைராக்கியம் அவனுடைய இருதயத்துல வரவே இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் அவனை பார்த்து, நீ என்ன கோழையாயா, நீ கோழையா,
இவ்வளோ தீமை செஞ்சிருக்கிறான், இவ்வளோ நான் நடத்தி இருக்கிறான், நீ இவ்வளோ நஷ்டப்படுறதுக்கு அவன் காரணமா இருக்கிறான், அவன் மேல ஒரு வைராக்கியம் வர வேண்டாம், அவனை பழி வாங்கணுன்ற எண்ணம் உனக்கு வர வேண்டாம். இல்லை 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 இல்லை, பழி வாங்குதல் எனக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். யார் மேல நீங்க வைராக்கியம் வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட வைராக்கியத்தை மனசுல வச்சு அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இல்ல அவங்க நஷ்டப்பட்டுறணும், ஆண்டவரே என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்களே. ஆனா ஆண்டவர் யார் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் தீங்கு செய்யும் போது நம்ம யாரெல்லாம் மன்னிக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஆள் அனுப்பி யோசேப்பினிடத்திலே சொல்லுகிறார்கள், அப்பா சாகும்போது எங்களை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு செத்தார் அப்படின்னு. அப்போ யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று வந்து நடக்கிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதுனால நீங்கள் விசனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு அவன் வாக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் யோசேப்பை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் நன்மையினால் கர்த்தர் அவனை முடிசூட்டினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதான் கடந்த நாட்களில் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நான் தெரிந்து கொண்டேன், ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனார் இடத்துல வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்தாங்களாம், ரொம்ப பேசிட்டே இருந்தாங்களாம். பேசின அடுத்த நிமிஷத்தில் அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்பி பார்த்து அந்த மனைவியை பார்த்து, வாய் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு ரொம்ப அவமானமா பேசிட்டாராம். நீ வாயை வச்சுட்டு அமைதியா இருக்க முடியாத, பேசாம உன்னால இருக்கவே முடியாது, இல்ல ஒரு 2 நாள் பேசாம இருந்து பாரு, அப்போ உனக்கு தெரியும் நீ யார் அப்படின்னு. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த மனைவி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கணவனாரோட ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலையாம், ஒரு வேர்டு. 40 வருஷம் தன்னுடைய கணவனாரோட ஒரு வார்த்தையும் பேசாம கடைசியில் அவர்கள் மரித்தே போய்விட்டார்கள், செத்தே போயிட்டாங்க. என்ன சாதிச்சாங்க? அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாய் அவர்கள் கொண்டு வந்தது என்ன? அந்த வைராக்கியத்தில் அவர்கள் சம்பாதித்தது என்ன? நான் சொல்றேன், அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையை அநேக வருஷங்களை அவங்க இழந்துட்டாங்க, அவங்க நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டாங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார், உங்களுடைய வைராக்கியம் பெற்று தராது. உங்களுடைய வைராக்கியத்தை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிற 4 பேர் வேணா வந்து, ஐயோ நீ பயங்கரமான ஆளுப்பா, இத்தனை வருஷமா பேசாம இருக்கிற அப்படின்னு உங்களுடைய தீமைக்காக உங்களை பூஸ்ட் பண்ற மாதிரி 4 வார்த்தைகளை சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு வைராக்கியத்தினால தன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இந்த மூத்த சகோதரன் இழந்து விட்டான். எத்தனையோ பேர் வைராக்கியத்தினால சிக்கா இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் சொல்றேன், அவங்க சிக்காக போறதில்லை, அவங்க பலவீனப்பட்டு போறதில்ல. நீங்க அவங்க மேல வைராக்கியம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நஷ்டம் அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க தான் சிக்காவீங்க, உங்களுக்கு தான் டென்ஷன் அதிகமா இருக்கும், உங்களுக்கு தான் பிபி அதிகமாகும். அதற்காக ஒன்றே ஒன்று செய்வோம், யார் எவ்வளவு தீமை பண்ணியிருந்தாலும், யார் நமக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும், நான் நம்புறேன் கர்த்தருடைய அனுமதி இல்லாம உங்களுடைய தலைமயிராகிலும் கீழே விழுவதில்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவர்கள் செய்த துரோகம் நமக்கு நன்மைக்கு, அவர்கள் செய்த தீமை நமக்கு நன்மைக்கு, அவர்கள் நம்மை குறித்து அநேகரிடத்தில் பழியாய் சொன்னது எல்லாமே நன்மைக்கு. இன்றைக்கு ஒருவேளை அந்த நன்மையை நாம் பார்க்காவிட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் அவர்கள் செய்த துரோகத்திற்கு நமக்கு ஒரு பெரிய வெற்றியை, உயர்வை தருவார் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை, எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று மட்டும்தான், ஆண்டவரே எனக்கு ஒரு இருதயத்தை தாரும். என்ன இருதயம் அப்படின்னா,
நான் யார் மேல என்னவா இருந்துடக்கூடாதுன்னா வைராக்கியமாய் இருந்துடவே கூடாது. தன்னுடைய தகப்பனாருக்கு அவ்வளவு கீழ்ப்படிந்தவனாய் இருந்தும், தன்னுடைய தகப்பனாருக்கு அவ்வளவு உதவி செய்கிறவனாய் இருந்தும், தன் சகோதரன் தன்னுடைய தகப்பனாருடைய சொத்தை வாங்கிட்டு போகும்போது எனக்கும் சொத்தை பிரிச்சு கொடுங்க, நானும் போறேன் அப்படின்ற ஒரு கட்டவன் கூட இந்த மூத்த சகோதரன் இல்லை. மூத்த சகோதரனிடத்துல எல்லா குணமும் நல்ல குணம் இருக்குது, ஒரு குணம் கூட அவனிடத்துல கெட்ட குணம் இல்லை. ஆனா அவன் தோற்று போறதற்கு, தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதற்கு அவனுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு கெட்ட குணம், தனக்குள்ளே இருந்த தேவையற்ற வைராக்கியம். பிரதர், சிஸ்டர், தகப்பன், தாயே, உங்களுக்குள்ள 1000 நல்ல குணங்கள் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்க உதவி செய்கிறவர்களா இருக்கலாம். ஆனா உங்களை மாதிரி நல்லவங்க உங்க ஏரியாவிலே இல்லாம இருக்கலாம். நீங்க திருச்சபைக்கு தொடர்ந்து வர்றவர்களா இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியத்தினால எந்த பிரயோஜனமுமே இல்லை. அந்த வைராக்கியத்தினால நீங்க ஒன்னும் அவங்களுக்கு ஒன்னும் சம்பாரிச்சு கொடுக்க போறதில்லை. அந்த வைராக்கியம் உங்களுக்கு ஒன்றையும் கொண்டு வந்து கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட தேவையில்லாத வைராக்கியத்திற்காக நீங்கள் உங்கள் மனதை செலுத்துவீர்களே ஆனால் நீங்க வளர மாட்டீங்க, நீங்க நாளுக்கு நாள் குறைந்து போவீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வைராக்கியம்ன்றது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும், என்னமோ பெரிய கெத்து காமிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் நாட்கள் தாண்ட 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 நீங்க 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 கொண்டிருக்கிறீங்கல்ல வைராக்கியம், அந்த வைராக்கியத்திற்காக துக்கப்படுற ஒரு நாள் வர்றதுக்குள்ள அந்த வைராக்கியத்தை விட்டு வெளியே வந்துருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிறீங்கல்ல, மனசுல வச்சிருக்கிறீங்களா வைராக்கியம், அது யார் மேல வேண்டாலும் இருக்கலாம். அந்த வைராக்கியத்திற்காக ஒரு நாள் நீங்கள் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும், கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். தேவையில்லாம நம்ம இப்படி இருந்துட்டோமோ, தேவையில்லாம வைராக்கியமா இருந்துட்டோமோ, தேவையில்லாம பேசாம இருந்துட்டோமோ, இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில வர்றதற்கு நான் அன்னைக்கு எடுத்த அந்த வைராக்கியம் தான் காரணமோ, அன்னைக்கு பேசி இருக்கலாம் போல, அன்னைக்கு மன்னிச்சிருக்கலாம் போல, அன்னைக்கு தாழ்ந்து போயிருக்கலாம் போல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுவதற்கு முன்பாக உங்களுக்குள்ளே யார் மேலேயாவது ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் இன்றைக்கே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, கெட்ட விஷயத்திற்காக நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா வைராக்கியம் பாராட்டவே மாட்டேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க நஷ்டமாகிறதுக்குள்ள, நீங்க இதுவரையிலும் சம்பாதிச்சு வச்ச ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்குள்ள நீங்க அவர்களோட ஒப்புரவாயிருங்க. உங்க வைராக்கியத்தை எடுத்துருங்க. நீங்க வைராக்கியமா இருக்கிறதுனால சொல்லுங்க, வைராக்கியமா இருக்கிறது நஷ்டம் அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் மோசையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலை மீட்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ வாப்பா, நான் உன்னை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மோசைக்குள்ள ஒரு மிகப்பெரிய வைராக்கியம், ஆண்டவரே நான்லாம் வரமாட்டேன், 40 வருஷமா என்ன இவ்வளவு பெரிய போராட்டத்தில் போட்டு 40 வருஷமா இவ்வளவு பெரிய சூழ்நிலையில என்ன தள்ளி, எனக்கு இருக்கிற தரிசனத்தை எல்லாம் இழக்க பண்ணி, எனக்கு இருக்கிற பலத்தை எல்லாம் இழக்க பண்ணி, எனக்கு இருந்த மரியாதை எல்லாத்தையும் போக பண்ணி, இந்த 40 ஆண்டுகள் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாம இப்ப உங்க ஜனத்தை மீட்டு கொள்றதற்கு என்ன கூப்பிடுறீங்களே, நான் வரமாட்டேன் ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமா இருக்கிற வேறு யாரையாவது ஒருத்தரை அனுப்புங்க, நான் வரமாட்டேன். ஆனா அந்த வைராக்கியத்தினால மோசே ஜெயிச்சிட்டானா அப்படின்னு பார்த்தா மோசே ஜெயிக்கல. யார் தான் ஜெயிச்சான்னா கர்த்தர் தான் ஜெயிச்சிட்டாரு. நீங்க வைராக்கியம் பிடிச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமா கவனிங்க. உங்க வைராக்கியத்துல நீங்க ஒரு நாளும் ஜெயிக்க போவது இல்லை. நாமேனே வரமாட்டீங்க, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நானும் என்னுடைய ஊழியத்தில் 20 ஆண்டு காலமா பார்த்துட்டேன். இந்த 20 வருஷமா யார் வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்காங்களோ அவர்களுடைய வைராக்கியத்தினால கடைசியில் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருக்காங்க.
அவங்க அந்த வைராக்கியத்தில் அவங்க ஜெயிக்கவே இல்லை. அவருடைய வைராக்கியத்தில் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் இந்த வைராக்கியத்தை விட்டெல்லாம் மாற மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. மன்னிப்பு கேட்க காலில் விழுந்ததுக்கு அப்புறம் கூட நான் மன்னிக்க மாட்டேன், நான் எதுக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் துரோகமா பண்ண ஒன்னால எனக்கு இன்னும் ஆக வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட அநேகரை என்னுடைய ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். அவங்க ஜெயிக்கவே இல்லைங்க, ஜெயிக்கவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தெளிவாய் பேசுகிறார். உங்க வைராக்கியத்தினால நீங்க தோற்றுதான் போவீங்களே தவிர ஜெயிக்க மாட்டீங்க. அதற்கு பதிலாய் உங்களுக்கு துரோகம் பண்ண, உங்களுக்கு எதிராக இருந்த அந்த மனுஷனை பார்த்து, பரவாயில்லப்பா நீ அப்படி பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நீ அன்னைக்கு பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்றேன், அந்த சூழ்நிலையில் நீ என்ன பேசினதுனால தான் மனுஷன் யார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நீ என்ன அப்படி பண்ணல அப்படின்னா நான் கண்டிப்பா இப்படி வந்திருக்க மாட்டேன். அதனால அப்படின்னு சொல்லி போய் கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்றதற்கு வல்லவராயிருக்கு. கையை மேல உயர்த்தி எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தேவையற்ற வைராக்கியம் எனக்குள்ள வரவே கூடாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே தேவையற்ற வைராக்கியம். எல்லாரும் முழு இருதயத்தோட சொல்லுங்க, தேவையில்லாத வைராக்கியம் என் இருதயத்துக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே, அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. அப்பா அந்த காரியத்திற்காக நான் வைராக்கியம் பாராட்டுவது தவறுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு கிருபையை தாரும், இப்பொழுது ஒரு இரக்கத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட குணம் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்று சத்தமாய் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை வேணும். அப்ப எதற்காகவும் தேவையற்ற காரியத்திற்கு நான் வைராக்கியமா இருந்துடவே கூடாதுப்பா. ஆமென் சொல்லுங்க. இந்த விஷயத்துல நான் தியானித்த போது என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை, இந்த மூத்த சகோதரன் தன்னுடைய சகோதரனிடத்திலே இருந்த அந்த வைராக்கியத்தினால அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, அவன் இழந்து விட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாமா? 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனேயே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். கவனிங்க, ஆதலால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்றார். நம்பர் 2, இரண்டாவதாக அந்த வீட்டிலே தன்னுடைய சகோதரன் வந்த உடனே இதுவரையிலையும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு சந்தோஷம் பறிபோனது. அந்த சந்தோஷம் அந்த வீட்டில் இல்லை. ஆனா என்றைக்கு இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு வந்தானோ அன்றைக்கே அந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. அதுவரையிலும் துக்கமாயிருந்த தகப்பனார் சந்தோஷப்படுகிறார். அவர் சந்தோஷமா இருக்கிறது மட்டுமல்ல, அங்கே வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆனா யார் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தா அப்படின்னா, யார் மற்றவங்க மேல வைராக்கியமா இருந்தானோ அவன் தன்னுடைய சந்தோஷத்தை பறிகொடுத்துட்டான். அவனால மகிழ்ச்சியா இருக்கவே முடியல. தன்னை சுற்றி ஒரு பெரிய சந்தோஷம் நடந்துட்டு இருக்குது.
எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, எல்லாரும் நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு தூரம் உழைத்தவன், நான் சொல்றேன், சந்தோஷமா இருக்க வேண்டிய நபர் இவர்தான். இவர்தான் அங்க இருக்கிற சாப்பாடை சந்தோஷமா சாப்பிட வேண்டியவர். ஆனா சந்தோஷமா சாப்பிட வேண்டியவர், சந்தோஷமா அந்த வீட்டில் இருக்க வேண்டிய அந்த நபர் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்துட்டு நிற்கிறாரு. காரணம் வேற எதுவும் இல்லை, தன்னுடைய சொந்த சகோதரன் மேல வைத்திருக்கிற அந்த வைராக்கியம் தான் சந்தோஷமான நிகழ்ச்சியில கூட அந்த சந்தோஷத்தை அவனை விட்டு எடுத்து போட்டுருச்சு. நம்ம நிறைய பேர் மகிழ்ச்சியான வீட்டுக்குள்ள கடந்து போய் இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு நபர் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதற்காக போட்ட சாப்பாடை சாப்பிடாம வீட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? கல்யாண வீட்டில் போயிட்டு அவ்வளோ நல்ல பிரியாணியை மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. யாருக்காகப்பா அந்த பிரியாணியை நீ மிஸ் பண்ண? வேற யாருக்காகவும் இல்லை, அந்த எதிரிக்காக. அந்த எதிரி பந்தியில உட்கார்ந்து அந்த சாப்பாடை சந்தோஷமா சாப்பிட்டாரு. துக்கமா இருக்க வேண்டிய எதிரியே சாப்பாடை சந்தோஷமா சாப்பிட்டாச்சு. ஆனா அந்த மனுஷன் மேல வச்சிருக்கிற ஒரு வீம்பு, அந்த மனுஷன் மேல வச்சிருக்கிற ஒரு கசப்பு, அந்த மனுஷன் மேல வச்சிருக்கிற ஒரு வைராக்கியம், இவர் சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா இவர் மட்டும் சந்தோஷமா இல்லவே இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வைராக்கியம் என்கிற ஒன்றை உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சிருப்பீர்களே, ஆனால் சந்தோஷத்தை இழக்கிறது எதிரி இல்லைங்க, நீங்க உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சந்தோஷத்தை நீங்க இழந்துருவீங்க. நீங்க இழந்துருவீங்க. நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய தருணங்கள் உங்களை விட்டு கடந்து போயிடும். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கூட நிறைய பேர் இன்றைக்கு நீங்கள் துக்கமா இருக்கிறதற்கு உங்களுடைய மனதிலே இருக்கிற வைராக்கியம் தான் காரணமா இருக்கலாம். உங்க வீடு ஒரு பரலோகமா இருக்க வேண்டிய வீடு, உங்க வீடு ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்பட வேண்டிய வீடு, உங்க வீடு சிரிச்சிட்டு எல்லாரும் இருக்க வேண்டிய வீடு. ஆனா அப்படி இருக்க வேண்டிய வீடுகள், அநேக வீடுகள் இன்றைக்கு துக்கத்துல இருக்குது. அந்த வீடுகள், நிறைய வீடுகள் மகிழ்ச்சியாகவே இல்லை. நிறைய வீடுகள் யாரோ ஒருத்தர் செத்தவனுடைய வீடை போல இருக்குது. துக்கம் துக்கம், எப்ப எடுத்தாலும் துக்கம். அவங்க சாப்பிட்ற சாப்பாடை கூட சந்தோஷமா நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை, போட்டிருக்கிற உடைய கூட சந்தோஷமா போடுறது இல்லை. காரணம் வேற எதுவுமே இல்லைங்க, ஒரே ஒரு மனசுல இருக்கிற வீம்பு இருக்குல்ல, மனசுல இருக்கிற அந்த ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, அந்த வைராக்கியம் அவ்வளோ பெரிய வீட்டில் நல்ல சாப்பாடையே சந்தோஷமா சாப்பிட முடியாம உங்களை தடுத்துருச்சுல்ல, உங்களை தடுத்துருச்சுல்ல. யாராவது அதை நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? நம்முடைய வைராக்கியத்தினால்தான் நம்முடைய வீட்டில் சந்தோஷம் இல்லை, நம்முடைய வைராக்கியத்தினால்தான் நம்முடைய பிள்ளைகள் கூட சந்தோஷமா இல்லை. அதனால கொஞ்சம் இறங்கி போய் நம்முடைய வைராக்கியத்தை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுல என்ன இருக்கு, தாழ்ந்து போறதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க தாழ்ந்து போவீர்களே, ஆனால் நீங்க இழந்து போன அந்த சந்தோஷத்தை மறுபடியும் அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் குழந்தை இரக்கம் பாராட்டுவார். ஆமென் சொல்லுங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒன்றை மட்டும் கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் ஒரு காலத்திலையும் யாரை குறித்தும் உங்களுக்கு என்ன வேண்டாம்னா வைராக்கியம் என்று ஒன்று வேண்டவே வேண்டாம். ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே மரணம் வரைக்கும் எல்லாரும் மன்னிக்க கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரு, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு குணம் எனக்குள்ள வேணும், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்குள்ள வேண்டும். நீங்கள் அப்படி மாறிவிட்டீர்களே, ஆனால் உங்கள் பிள்ளைகளும் அப்படியே மாறிவிடுவார்கள். சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் இடையிலே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை
எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது கூட நீங்க எப்படி கொடுங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அவங்கள கோபப்படுத்தும் போது, அவர்களுக்கு விரோதமாக எழும்பும் போது, உங்க பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, யாவரோடும் சமாதானமா இருக்க கற்றுக் கொடுங்க. யாவரோடும். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். எங்க வீட்டில் பசங்க விளையாடிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு சண்டையோட தான் உள்ள வருவான். இந்த மாதிரி அவ பிரச்சனை இவ பிரச்சனை அப்படின்னு. அப்போ ஒரு நாள் கூட அப்படியா அவ பிரச்சனை பண்ணிட்டாங்களா, இனி அவங்களோட நீ விளையாட போகக்கூடாது, அவங்களோட விளையாட போறத நிப்பாட்டிக்கோ அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்பா விளையாட்டு அப்படின்னா பிரச்சனை வர்றது சகஜம்தான்ப்பா, வரத்தான்ப்பா செய்யும். அவங்க என்ன உன்ன மாதிரி ஏசப்பா பிள்ளையா? அவங்க ஏசப்பா பிள்ளை இல்லை. ஒருவேளை ஏசப்பா பிள்ளையா இருக்கிற உனக்கே இப்படி மன்னிக்க முடியல அப்படின்னா அப்ப அவங்க எப்படி மன்னிப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் பெரிய பேசக்கூடாது. போ வீட்டை விட்டு வெளியே போய் முதல்ல அவங்களுக்கு கை கொடுத்து ஹலோ ஹாய்ன்னு சொல்லி ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு வா, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு பல விஷயம் நான் அப்படிதான் படிப்பிச்சிருக்கேன். வெளியே போய் யாரோடையும் சண்டை போற்றவே வேணாம். யாரை குறித்தினுடைய கசப்பையும் வைராக்கியத்தையும் மனசுல வைக்கவே வேண்டாம். நீ எதுக்கு வைக்கிற? அதனால உன் சமாதானம் ஏன்ப்பா கெட்டு போகுது? அதனால உன் சந்தோஷம் ஏன்ப்பா கெட்டு போகுது? நீ ஜாலியா இரு. அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தா அதை அவங்கள கத்தர் பார்த்துக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீர்களே ஆனால் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப வெற்றியா இருக்கும். ஆனா நம்ம நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க மூஞ்சிலே இனி சொல்லுங்க, அவன் மூஞ்சிலே நீ முழிக்காத, அவன் வீட்டு வாசப்படிக்கு போகாத, அப்படியா சொன்னா அவன் சாகிற வரைக்கும் பேசாத, சாகிற வரைக்கும் அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு இருக்கவே கூடாது. உடனே அந்த கசப்பை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படியே வளர்த்து அவனை ஒரு பெரிய பகையாளியா பார்த்தீங்க அப்படின்னா, அவன் 3ஆம் கிளாஸ் படிப்பான். ரோட்ல போகும்போது பக்கத்துல தெருவில் இன்னொரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பார்த்து முறைச்சிட்டு போவான். டேய் என்ன வயசு அவனுக்கு? அவனை பார்த்து நீ முறைச்சிட்டு போற. இது வேற யாரும் பண்ணதில்லை, அவங்க அம்மாவோ அப்பாவோ நல்லா இன்ஜெக்ஷன் போட்டு அவனை அப்படி வளர்த்துட்டான். இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் தீமையான வைராக்கியன்ற ஒன்று இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வைராக்கியத்தில் வீட்டில் 3 நாள் சோறு தின்னாம இருக்கிறவங்க இருக்கிறாங்கப்பா. இது எப்படிதான் இருக்கிறாங்கன்னு தெரியல. 3 நாளா வீட்டில் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னு கேட்டா, கணவனாரோட சண்டை, மனைவியோட சண்டை. கணவனார் நிறைய பேர் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க 3 நாள். அவங்க ஆக்கி வச்ச நீ ஆக்கி வச்ச சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வெளியில போய் பரோட்டா கடையில் போய் பரோட்டா தின்னுட்டு இருப்பாங்க. சோறு தின்னாம இருக்கு. ஆனா அவங்க தோச்சு வச்ச துணியை போட்டுருவாங்க, அவங்க அயன் பண்ணி வச்சிருக்கிற சட்டையை போட்டுருவாங்க, அவங்க நல்லா கிளீன் பண்ண அந்த பாத்ரூம்ல இவர் போய் உட்காருவார் மணி நேரமா. இவருக்கு எல்லாம் ஓகே. ஆனா இவருக்கு வைராக்கியம் என்ன பண்ண மாட்டாரு சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய மனைவிகளும் அப்படிதான். 3 நாள் நான் சாப்பிட மாட்டேன், செஞ்சு வேணா ஆக்கி வேணா கொட்டுறேன், தின்னுட்டு போங்க, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். எத்தனை நாள் தான் சாப்பிடாம இருக்கிறது? 3 நாள் தாண்டதுக்கு அப்புறம் திரும்பவும் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்ட்டு திரும்ப கிச்சன்ல போய் நம்ம சொல்றேன், நம்மளால ரொம்ப நாள் வைராக்கியமா இருக்க முடியாது. ஸோ சந்தோஷத்தை இழக்கிறதற்கு முன்பாக இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. மகளே உன்னுடைய வைராக்கியம், மகனே உன்னுடைய வைராக்கியம் உன் சந்தோஷத்தை பாதி உன்னை விட்டு எடுத்து போயிடுச்சு. நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய வருஷங்கள் உன் தலையிலே துக்கத்தோட கழிஞ்சிட்டு இருக்குது. ஒரே ஒரு வைராக்கியம் உங்களை அப்படி நடத்திருச்சு. யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க.
வைராக்கியம் என்கிறது சுற்றி இருக்கிற மனிதனுடைய பேச்சை கேட்டு வரவே கூடாது, வரவே கூடாது. உலகத்திலே உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. உங்களை நன்றாய் அவர்களுக்கு முன்பாக புகழ்த்தி பேசுகிற எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. அவங்க நல்லவங்க இல்லப்பா, அவங்க நல்லவங்க இல்லப்பா. அவங்க சொல்ற வார்த்தைக்காக நீங்க வைராக்கியமாய் இருப்பீர்களே ஆனால் இன்னும் உங்க சந்தோஷத்தை இழந்துருவீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஆராதனை முடிக்கிறதற்கு முன்பாக நீங்க யாரிடத்துல நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்களோ அவங்களிடத்துல போய் ஒப்புரவாகி நீங்க மன்னிச்சு, அவங்க ஒருவேளை சாரி கேட்கலன்னா கூட நீங்க சாரி கேட்டு இனி இருக்கிற நாளையாவது நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு வெற்றியா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஈசாக்க பகைச்சவங்க வெறுத்தவங்க அவனிடத்துல வந்து நிற்கும்போது அவன் கேட்கிறான், நீங்க என்ன பகைச்சிங்கல்ல, என்ன வெறுத்தீங்கல்ல, இப்ப ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள்? உடனே அவங்க சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். அடுத்த நிமிஷத்திலேயே ஈசாக்கு அப்படியே இறங்கிட்டான். சரிப்பா சரிப்பா சரிப்பா, நீங்க ஏசேக்க தூத்துட்டீங்க, சித்தனாவில் அதுலயும் எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணீங்க, சரி பரவாயில்ல, நீங்க வந்துட்டீங்கல்ல, இப்ப நம்ம சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு எல்லாருக்கும் அவன் விருந்து பண்ணினான். நான் நம்புறேன், நீங்க மட்டும் உங்க வைராக்கியத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க இதுவரையிலும் பார்த்திராத ஒரு மகிழ்ச்சியை உங்க வீட்டில் கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு யார் மேலே என்ன இல்லைன்னா எனக்கு வைராக்கியம். சொல்லுங்க எல்லாருமே. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? இப்ப அந்த ஜெபத்தில் இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க இருதயத்தை தொட்டு, எனக்கு யார் மேலையும் வைராக்கியம் இல்லை, இப்ப பேசணும்னா கூட பேசிடுவேன். நான் சொல்றேன், காணிக்க கூட ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாராமா, அப்ப உங்களை எப்படி ஏத்துக்குவாருன்னு கேட்கிறேன். கசப்போட நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கூரைய தாண்டாது. கசப்போட நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவே முடியாது. எத்தனை நீங்க கை தட்டினாலும், எத்தனை அல்லேலியா போட்டாலும், எத்தனை ஸ்தோத்திரம் போட்டாலும் கசப்போட நீங்க இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக எதையும் செய்ய முடியாது. ஆண்டவரை வந்து யாரும் பரீட்சை பார்க்கவே வேண்டாம். ஒரு தேவனுடைய பிள்ளை திருவிருந்துல கலந்து கொள்கிற ஒரு பிள்ளைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன வைராக்கியம்? திருச்சபைக்குள்ள வரும்போது கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருச்சபையில அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். வைராக்கியம். நான் பேச மாட்டேன். ஏன் உங்க சொத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களோ? இல்ல, நான் பேச மாட்டேன். ஒரே திருச்சபைக்கு வந்து ஒரே பந்தியில கலந்து கொண்டு ஒரே ரசத்துல பானம் பண்ணி ஒரு அப்பத்தை புசிக்கிற நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வைராக்கியமாய் இருப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியுமா? கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியுமா? அப்புறம் ஏன் கஷ்டம் வராது? இவ்வளவு வைராக்கியத்தை உங்க மனசுக்குள்ள வச்சிருந்தா உங்களுக்கு ஏன் நோய் வராது? இவ்வளவு கசப்ப வைராக்கியத்தை உங்க மனசுக்குள்ள வச்சிருந்தா உங்களுக்கு எப்படிங்க சிரிக்க முடியும்? உங்களால எப்படிங்க சிரிக்க முடியும்? சிரிக்க முடியாதுங்க. ஏன் அவ்வளவு பெரிய வைராக்கியத்தை உங்களுக்குள்ள வைக்கிறதற்கு நம்ம எல்லாரும் நல்லவங்களா? நீங்க 100% நல்லவங்களா? நீங்க ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை, நீங்க ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை, உங்களிடத்துல ஒரு குறையுமே இல்லை, நீங்க 100% நல்லவங்க இல்ல? அதனால்தான் உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? நம்முடைய அக்கிரமம் 1000, நம்முடைய அநியாயங்கள் 1000, நம்ம செய்த தவறுகள் 1000, ஆண்டவர் மட்டும் உங்கள் பேர்ல வைராக்கியம் உள்ளவராய் இருப்பாரே ஆனால் நம்ம நிறைய பேர் உயிரோட கூட இருக்க முடியாது. ஆனா அவர் இறங்குகிறார். எல்லாரும் நீ ஜெபிங்க, ஆண்டவரே இந்த 2021வது வருஷம் நான் யார் மேலையும் வைராக்கியம் வச்சுக்கவே மாட்டேன். சரி, எல்லாமே நன்மைக்கு,
சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. எதிரி எனக்கு விரோதமாய் எழும்பினது நன்மைக்கு, அவன் எனக்கு விரோதமாய் பேசினது நன்மைக்கு, என் பேரை கெடுக்க வேண்டும் என்கிற முயற்சி எடுத்தது நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாய். சொல்லுங்க, கர்த்தரோ அதை நன்மையாய், கர்த்தரோ அது நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் சவுலுடைய வீட்டில் நடந்துட்டு இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. அந்த பந்தியிலே இருக்கிற முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் அங்க அழைப்பு இருக்குது. சவுல் ராஜாவுக்கு, இன்னும் பிரதானிகள் ஒரு சிலருக்கு தான் அதுல அழைப்பு இருக்குது. எல்லா சாப்பாடும் அங்க பரிமாறப்படும் போது தாவீதுனுடைய சீட்டு மட்டும் காலியா இருக்குது. உடனே சவுல் அவனுடைய மகனை பார்த்து கேட்கிறான், எங்க அவன் எங்க போனான்? உடனே இவர் சொல்றாரு, என்கிட்ட தான் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வெளியே போனான். போன உடனே பாத்தீங்கன்னா அந்த தாவீதின் மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கசப்பு சவுல் ராஜாவுக்குள்ள பயங்கரமா திட்டுறாரு. தாவீத மட்டும் கிடையாது, அவனுடைய சொந்த மகனே திட்டுறாரு. ஒன்னால தாண்டா அவன் இப்படி ஆயிருக்கான், நீ தாண்டா காரணம். சந்தோஷமான சாப்பாடு முன்னாடி இருக்குது, ராஜ போஜனம் முன்னாடி இருக்குது, எல்லாரும் மகிழ்ச்சியாய் சாப்பிட்றது தான் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷன் மேல வச்சிருக்கிற அந்த கசப்பு, அந்த வைராக்கியம் அந்த இடத்தினுடைய சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்ணிருச்சு. இன்றைக்கு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்க ஒரே ஒரு நபரால உங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்களுடைய சந்தோஷமும் ஸ்பாயில் ஆயுதுல்ல. உங்களால அவங்களும் சந்தோஷமா இருக்க முடியறது இல்ல. சந்தோஷத்தோட ஆரம்பிக்கப்பட்டது துக்கத்தோட முடியுதில்ல. ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் இப்படி இருக்காங்க? நீங்க ஒருவேளை அப்படி இருக்கிறீங்க, பரவாயில்ல, அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே, அவங்களாவது நல்லா சாப்பிடட்டுமே. உங்களுடைய ஒரே ஒருத்தருடைய ஒப்புரமா ஆகாமை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்கும் போது அப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களுக்குள்ள வேண்டவே வேண்டாம், யாருக்குள்ளேயும் வேண்டாம். அப்படிப்பட்ட வைராக்கியம் வேண்டாம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும், காதுகள் கேட்க செய்யும் கர்த்தர் குரல் கேட்கணும், காதுகள் கேட்க செய்யும் கர்த்தர் குரல் கேட்கணும். சொல்லுவோம், உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, ஓ முக
ஒன், முதலாவது வைராக்கியத்தினுடைய முதல் விளைவு என்ன அப்படின்னா, உங்களை அது நஷ்டப்படுத்திடும். ஹலோ, உங்களை என்ன பண்ணும்? நீங்க தான் பலவீனமாவீங்க, நீங்க தான் ரொம்ப சிக்காவீங்க, உங்க மனசு தான் ரொம்ப பாதிக்கப்படும், நீங்க தான் மனநோயாளியா மாற்றப்படுவீங்க, உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால யார் மேலையும் வைராக்கியம் சொல்லுங்க, யார் மேலையும் வைராக்கியம் உடனே ரொம்ப காலம் அதை தாண்டாம ஏதாவது ஒரு கசப்பு உனக்கு உள்ளத்துல வரும்னா அந்த நிமிஷமே போய் ஒப்புரவாகி, அவனால நமக்கு தீமை கூட நடக்கட்டும் பரவாயில்ல விட்டுருங்க. சரி, ஒருவேளை அவன் நீங்க இறங்கி போன உடனே அவன் ரொம்ப பெரிய ஆளு, உங்களை ரொம்ப குறைவான ஆளு கூட உங்களை அப்படி கூட கணக்கு போடலாம். நான் சொல்றேன், நம்மளை உயர்த்துகிறது கர்த்தர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளை ஆண்டவர் உயர்த்தாம போகவே மாட்டார். நீங்க ₹1 விட்டு கொடுப்பீங்க, நீங்க ஒரு மனுஷனுக்கு மத்தியில நீங்க இறங்கி போவீங்க, ஆனா ஆண்டவர் அவன் கண்ணுக்கு முன்னாடியே 100 பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். நீங்க ₹50,000க்காக, ₹5,000க்காக, ₹5,00,000க்காக இறங்கி போவீங்க, கர்த்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே 50 லட்சம் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்த பண்றதற்கு வல்லவர். இதற்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்குது, சாட்சிகள் இருக்குது. அதனால நீங்க இறங்கி போறதுல நீங்க வருத்தமே படாதீங்க, புடிச்ச புடியில நிப்பேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுடைய வெற்றியே எதுல இருக்கு அப்படின்னா, நீங்க இறங்கி போறதுல மட்டும்தான் இருக்கு. நல்லா ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவன் உங்க பட்சத்துல தீவிரமாய் கிரியை செய்வார். அவங்கள கர்த்தர் அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். யாருன்னா, அந்த தன்னுடைய கெத்தை விடுறாங்க பாருங்களேன், தன்னுடைய கெத்தை விட்டுட்டு இறங்குறாங்க பாருங்களேன், அவங்க பட்சத்துல ஒரு நாளும் ஆண்டவர் தீமையை செய்யவே மாட்டார். அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் எப்பொழுதும் முன்பாக நிற்பார். அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க கணவனாருக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண வல்லவர். அதனால இறங்கி போங்க. முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் எப்படி தன்னை தாழ்த்தினாராமா, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நமக்கு முன்பாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்மளை விட்டு எடுத்துரும். அதனால வைராக்கியம் வேண்டாம். நம்பர் 2, இரண்டாவது, வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து போயிடும். நம்மளையும் நம்மை சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாம் என்னத்தை கொண்டு வந்துடும்னா, துக்கத்தை கொண்டு வந்துடும், துக்கத்தை கொண்டு வந்துடும். ஒரு நபர் எனக்கு சொல்றாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிங்க, என்னுடைய கடையில் கல்லாப்பட்டியில் நிற்கிறவன் பயங்கரமா திருடுறான் பாஸ்டர், அவன் திருடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் அவரை பார்த்து கேட்டேன், ஏன் பிரதர், கல்லாப்பட்டியில் திருடவனுக்காக ஜெபம் பண்றதை விட்டு அவனை தூக்கி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுல, அவனை ஏன் உள்ள வச்சிருக்கணும், திருடுறவனை எதுக்காக உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ அவரு ரொம்ப அழகா சொல்றாரு, பாஸ்டர் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குணம் திருடுறது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி அவனை மாதிரி நல்லவன் ஒருத்தனுமே கிடையாது. ஏன்னா காலையில நான் லேட்டா வந்தாலும் காலையிலே கடையை திறந்துடுறான், அவனால எனக்கு 1000 லாபம் இருக்குது. அதனால மாசத்துக்கு கணக்கு கூட்டி பார்க்கும்போது அவன் திருடுற காசு ஒரு 1000 ரூபாய் தான் வரும். சரி, சம்பளத்தோட சேர்ந்து இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு போய் தொலை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆனா அவன் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ற. சரி, எப்படி பாருங்களேன், ஒரு திருடுறவனை சிசிடிவி கேமராவில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட அவனை கூப்பிட்டு, நீ ஏன்பா இப்படி திருடுற, ஒருவேளை அவன் திருடுறதுனால மனசுக்கு கஷ்டம் இன்னும் கொஞ்சம் நம்மளை இது பண்ணிட்டானா என்ன பண்றது, வேணா விட்டுருவோம் பாஸ்டர், கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வச்சிருக்காருல்ல, ஒரு 1000 ரூபாய் போய் எடுக்கிறான், அதை நம்மகிட்ட கேட்டா கூட கொடுத்துருவோம், அவன் திருந்ததுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு வைராக்கியத்தை மனசுல வச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதனால சந்தோஷமா இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கோ. நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இவனுடைய வைராக்கியம், இந்த மூத்த குமாரனுடைய வைராக்கியம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, 27 இருந்து வாசிக்கலாமா? அதற்கு அவன், உம்முடைய
உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனாரிடத்திற்கு வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். ஹலோ, இதுவரையிலையும் அவங்க அப்பா யாருக்காக தான் கவலைப்பட்டிருக்கிறாரு? யாருக்காக தான் கவலைப்பட்டிருக்கிறாரு? சின்ன பையனுக்காக. யாருக்காக தான் ரொம்ப தாழ்ந்து போயிருக்கிறாரு? சின்ன பையனுக்காக. அவர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, என் மூத்த பையனை நினைச்சு எனக்கு ஒரு கவலையுமே. அவன் ரொம்ப கீழ்ப்படுகிறவன், அவன் என்னுடைய வேலையெல்லாம் செய்யறவன். அவன் தம்பி சொத்தை வாங்கிட்டு போகும்போது கூட அவன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. இத்தனைக்கும் ஒரு ஆட்டை கொடுத்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ ஏதோ பார்ட்டி பண்ண அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டதில்லை, நானும் கொடுத்ததில்லை. என் பையன் எனக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறவன். அவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எப்ப வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பான்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுவான். இப்படிப்பட்ட சாட்சியை வாங்கின இந்த மூத்த குமாரன் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா, இதுவரையிலும் வீட்டுக்குள்ள அவன் தான் போனான், ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இவன் கோபம் அடைகிறத அங்க இருக்கிற எல்லாருமே பார்க்கறாங்க. அது மட்டும் இல்ல, இவன் கோபப்பட்டு வெளியில நிற்கிறான் என்கிற செய்தியை கேட்ட உடனே அவங்க அப்பா உள்ள இருந்து எங்க வர்றாரு? கவனிங்க, உங்க மனசுல இருக்கிற வைராக்கியம் உங்களுடைய கேரக்டரையே சேஞ்ச் பண்ணிடும். ஜாக்கிரதை. நீங்க கோவப்படாத நபர், நீங்க இறங்கி போகிற ஒரு நபர், நீங்க விட்டு கொடுக்கிற ஒரு நபர். ஆனா இன்னொருத்தர் மேல நீங்க வச்சிருக்கிற வைராக்கியம், நீங்க கோவப்படாதவங்க கோவப்படுவீங்க. நீங்க எப்பவுமே தாழ்ந்து போறவங்க அப்படி போக மாட்டீங்க. இவன் பாருங்க, இந்த மூத்த குமாரனுடைய முழு கேரக்டரையும் அந்த ஒரே ஒரு வைராக்கியம் ஒரு நிமிஷத்துல மாத்தி போயிடுச்சு. இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, உன்னுடைய கேரக்டர் இதுதானா? உங்களுடைய கேரக்டர் இதுதானா? நீங்க இவ்வளவு கோவப்படுற ஆளா? நீங்க வேண்டா வெறுப்பாதான் உங்க குடும்பத்தை பார்க்கிற ஒரு ஆளா? நீங்க உங்க பிள்ளைகளை கவனிக்காத ஒரு ஆளா? உங்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற லக்கே இல்லாத ஆளா? ஆனா நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களுடைய கேரக்டரை அந்த மனுஷன் மேல நீங்க வச்சிருக்கிற வைராக்கியம் மாத்திருச்சு. நீங்க இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. உங்களை குறித்து நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. ஒரு நாள் நீங்கள் சாட்சியா தான் இருந்தீங்க. உங்களுக்குள்ள நிறைய லக்கு, உங்களுக்குள்ள நிறைய ஜபம், உங்களுக்குள்ள நிறைய வேத வசனம். ஆனா உங்களுடைய வீட்டிலே இருக்கிற இல்ல வெளியே இருக்கிற யாரோ ஒரு நபர் மேல நீங்க வச்சிருக்கிற வைராக்கியம் இன்னைக்கு உங்களுடைய ஜபத்தை உங்களை விட்டு எடுத்துருச்சுல்ல. அந்த வைராக்கியம் தானே உங்களை வீட்டில் என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், என்னத்தை ஜெபம் பண்ணி நம்மளை என்னத்தை தூக்கி தலையில வைக்க போறாங்க, என்னத்தை சமைச்சு நம்மளை என்னத்தை தூக்கி தலையில வைக்க போறாங்க. அது கிடக்கட்டும், அது போட்டும், அதை விட்டுரு, அது சம்பாதிக்க வேணாம். என்னமோ வாழ்றோம், என்னமோ இருக்கிறோம், என்னமோ பிள்ளைகளை பார்த்து நீ வாழ்ந்தா வாழு அப்படின்ற கேரக்டருக்கு தள்ளப்படுவதற்கு அநேகருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரணம் யாரோ ஒருத்தர் மேல வச்சிருந்த வைராக்கியம். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வைராக்கியத்தை விட்டு நீங்க வெளியே வரணுன்றதற்கு உங்களுக்கு சொல்ற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை, நீங்க இந்த வைராக்கியத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குணம் வேற மாதிரி மாற்றப்பட்டு போய்விடும். இப்போ கெட்டவன் நல்லவன் ஆயிட்டான், ஆனா நல்லவன் சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய கெட்டவங்க நீங்க நல்லவன் ஆகிட்டாங்க. நிறைய பேர் நல்லவங்க ஆயிட்டாங்க. ஆனா நீங்க தான் உங்களுக்கு முன்னாடி யாரா தெரியுங்க? ஏன் அவன்கிட்ட ஏன் பேசணும்? அவன்கிட்ட ஏன் சொல்லணும்?
இவ்வளவு பண்ணிட்டு இப்படி நடிக்கிறானே, இவ்வளவு பண்ணிட்டு நல்ல நாட்டு இருக்கானே அப்படின்ற அவங்க மேல வச்சிருக்கிற அந்த கசப்பு, எரிச்சல், அவங்க மேல வச்சிருக்கிற வைராக்கியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு முன்பாக உங்களை தவறான பிம்பமாய் காண்பித்து விட்டுருச்சு. அதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, யார் மேலையும் உனக்கு என்ன வேண்டாம்னா வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போய் முடிக்கிறதுக்குள்ள, சண்டை போட்டு அந்த தெருவை கடக்கிறதுக்குள்ள போய் கையை பிடிச்சி ஒப்புரவாகிறவர்கள் தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் நான் நம்புறேன் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யார ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னா, ஈசாக்கை போல யாருடைய மனசுல எல்லாம் வைராக்கியத்தை களைஞ்சு போட்டு ஐ எம் ரெடி பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தில் தீவிரமா இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். எனக்கு யார் மேலையும் கசப்பு இல்லை, எனக்கு யார் மேலையும் வைராக்கியமும் இல்லை. எனக்கு நடந்ததெல்லாம் எதற்காக தான் நடந்திருக்கு அப்படின்னா சொல்லுங்க, நன்மைக்காகவே நடந்திருக்கிறது. சிமையை தூசிக்கும் போது தாவீது அப்படிதான் சொல்றான், சிமையை தூசிக்கட்டும், அவன் தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். காரணம் இல்லாம அவங்க சண்டை போடல சிஸ்டர். காரணம் இல்லாம உங்களுடைய கணவனார் உங்களை வருத்தப்படுத்தல, உங்க மனைவி உங்களை வருத்தப்படுத்தல. ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் எழும்பி நின்று கொஞ்சம் முன்பாய் கடந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு, அநேக நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெப தடைகள் இன்றைக்கு மாற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். நீங்க ஒப்புரவாகிற அடுத்த நிமிஷத்துல அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். அம்மா கிட்ட பேசலையா, அப்பா கிட்ட பேசலையா, மனைவியின் இடத்துல கணவன் இடத்துல பேசலையா, எத்தனை நாள் உங்க உடம்ப நீங்களே இப்படி கெடுத்துட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் உங்க ஆசீர்வாதத்தை நீங்களே இழந்துட்டு இருப்பீங்க? போனா போட்டும், நான் ஜெயிச்சேன்னு அவனுக்கு தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல. அவன் கண்களுக்கு முன்பாக நீங்கள் தோற்று போனவர்களாவே இருக்க. பாஸ்டர், நான் இப்ப போய் ஒப்புரவான அப்படின்னா அவன் முன்னாடி நான் தோற்று போனது மாதிரி நினைச்சிருவான் பாஸ்டர். நான் சொல்றேன், தோற்று போறதுன்றது அவங்க டிசைட் பண்றது இல்லை, அவங்க டிசைட் பண்றது இல்லை. நீங்க ஒப்புரவாகிறதுனால அவங்க தோற்று போறேன்னு சொன்னாலும் வெகு சீக்கிரத்துல கர்த்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க தலையை உயர்த்திட்டாருன்னா, மகிமைப்படுத்திட்டாருன்னா, முடிஞ்சவங்க கையை உயர்த்தி ஐ சரண்டர் ஆல், நான் என்ன முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் மேலையும் எனக்கு கசப்பு இல்லப்பா, யார் மேலையும் எனக்கு வைராக்கியமே இல்லப்பா. எனக்கு எதுக்கு அந்த வைராக்கியம்? சொல்லுங்க முழு பலத்தோடு. ஜீசஸ், கேளுங்க, அப்பா பார்த்து கேளுங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ், இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா, உம்மை பார்க்கணும். சொல்லு, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா, உம்மை பார்க்கணும்.
நிமிஷம் எல்லாரும் கவனிங்கள். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போகிறார். ஆபிரகாம் லோத்தை பார்க்க சொல்றாரு, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். ஆனா லோத்து ஆபிரகாமை பார்த்து என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, ஐயா நீங்க தான் அழைக்கப்பட்டவர், உங்க கூட வந்தவன் தான் நான், நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன், அதுதான் முறை. ஆனா லோத் அப்படி செய்யல. கண்ணை திறந்து பார்த்தா சோவாருக்கு போகும் வழி மட்டும் அங்க சோதோம் கொமோரா பட்டணம் கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பா இருக்கிறத பார்த்த உடனே அவரை டிசைட் எல்லாம் பண்ணல, போலாமான்லாம் கேட்கல, நான் இந்த பக்கத்தை தெரிந்து கொள்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆபிரகாம் இருக்கிறது ஃபுல்லா வனாந்திரம், இவன் இருக்கிறது ஃபுல்லா செழிப்பான இடம். இவருக்கு வனாந்திரம்னா புல்லே இருக்காது, இவங்களுடைய வருமானமே ஆடு மாடுகள் தான். ஆனா இங்க இவனுடைய ஆடு மாடுகளுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆபிரகாம் ஒண்ணுமே யோசிக்கல, போயிட்டான். திடீர்னு இப்போ சோதோம் கொமோரா பட்டணத்தை சிறையாக்கப்படும் போது லோத்துவை சேர்த்து பிடிச்சிட்டு போறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஆசீர்வாதம்னு காமிச்ச உடனே வாயை திறந்து அப்படியே போயிட்டான். வளர்த்து விட்டவன கண்ணு தெரியல, அவன் பாட்டுக்கு டிசைட் பண்ணிட்டு என் ஆடு மாடுகள் என்ன சாப்பிடணும்னு அவன் யோசிக்கல. உனக்கு வேணும்டா, இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் தனக்கு அவன் மேல ஒரு கசப்பும் இல்லை, ஒரு வைராக்கியமுமே இல்லை. தன்னுடைய வீட்டுல சின்ன பிள்ளைங்க கம்ப பிடிக்கிறது கத்துக்கொண்டு அவங்கள கூட கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி தன்னுடைய சகோதரனை மீட்டுட்டு வந்துட்டானா. மீட்டுட்டு வந்ததுக்கு பிறகும் எங்கேயோ ஒரு இடத்துல லோத்து ஃபீல் பண்ணதாவோ இல்லை இனி உங்க கூட இருக்கிறனானோ சொல்லல. அதற்கு பிறகு அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிய போகுது. ஆனா ஆபிரகாம் கெஞ்சுறாரு, ஆண்டவரே துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. ஏன் அப்படின்னா, என் மனசுல யாரை குறிச்சும் வைராக்கியம் வேதம் சொல்லுது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, இந்த பூமியில எம்மட்டு இருக்குதோ அம்மட்டும் நீ நடந்து திரி, நீ கால் மிதிக்கும் எல்லா தேசத்தையும் நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். லோத்துனுடைய குடும்பம் இந்த உலகத்துல வெற்றியா வாழல, ஆனா ஆபிரகாமுடைய சன்னதி இன்று வரைக்கும் வெற்றியா வாழுது. காரணம் என்னன்னா, மனசுல யாரு மேல என்ன இல்லை, கசப்பும் வைராக்கியமும். நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எப்ப தெரியுமா? உங்களுக்கு யாரை குறிச்சும் என்ன இருக்க வேண்டாம், வைராக்கியம் கசப்பு. சரி, ஒரு காலம் ஏதோ அவன் மூலமா ஆண்டவர் நம்மளை கத்து கொடுக்கறது ஏதோ ஒன்று வச்சுட்டாரு. சரி, ஓகே, ரைட்ரா, ஸ்தோத்திரம்டா, நீ மனுஷன் தானே, நீ மனுஷன் தானே. ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு நீங்க அதை விட்டு, இது இன்னைக்கே பாருங்களேன், இப்பவே நான் பேசும்போதே நீங்க தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வரும் பாருங்க, அது யாருமே கொடுக்க முடியாது. அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். துரோகமே பண்ணியிருந்தாலும் சரி, ஓகே, போட்டு உன் மூலமா ஏதோ ஒன்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சரி, ரைட், எனக்கு தெரியும் அவர் மட்டும்தான் உண்மை உள்ளவர், அவர் மட்டும்தான் அன்புள்ளவர், அவரை தவிர வேற யாரும் உண்மை உள்ளவங்க இல்லடா அப்படின்னு ஆண்டவரை மட்டும் நேசிச்சு போங்க. நீங்க நோய் இல்லாத சுக வாழ்வு வாழ்வீங்க. உங்களுக்கு நோயே வராது, நோயே வராது. சத்துருவையும் கட்டுப்பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். சத்துருவை கூட கட்டிப்பிடிக்கும். உண்மையா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்க கூட இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வாரத்தில் நிறைய கூட்டங்கள் எனக்கு இருக்கிறது, அது எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். நிறைய பிரயாணங்களும் இருக்கிறது, பிரயாணங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும்.
ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். இந்த வாரம் முழுதும் உங்களுடைய மகிமை உங்களுடைய பிள்ளைகளை தாங்கிறட்டும். ஆண்டவரே, ரத்தத்திற்கு மறைக்கிற ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்கிற வார்த்தையை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றும். எத்தனையோ பேர் தசம பாகத்துல உண்மையா இருக்கிறாங்களே, அவங்க வெளியே இருந்தா கூட அதுல நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சு செய்யறாங்களே, அவங்களுக்கு ஒரு ஆபத்தும் ஒரு நோய் நொடிகளும் வேண்டவே வேண்டாம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுதும் உங்க பிள்ளைங்க பரிசுத்தமா வாழட்டும். ஆண்டவரே, என்னோட ஊழியத்தில் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்க கரம் தாங்கட்டும். இன்னும் இந்த லைவ்ல இந்த ஊழியத்தை தாங்குகிற பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆராதனையை தங்களுடைய வீடுகளில் வேலை ஸ்தலத்தில் இருந்து கவனிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே மகிமை அவங்க வீட்டில் அவங்கள தொடட்டும். ஆண்டவரே, அவங்க வேலை ஸ்தலத்தில் தொடட்டும். ஆண்டவரே, மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.